ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை தாங்க இன்று நாம் கொண்டாடுகின்றோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கியா ஆகிய 3 நற்செய்திகளிலுமே குறிப்பிடக்கூடிய முக்கியமான நிகழ்வு இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலைக்கு தன்னுடைய சீடர்களான பேதுரு, யோவான், யாக்கோபோட போறாரு. அங்கே அவர் வெண்மையான ஒளி பிரகாசத்தோடு உருமாற்றம் அடைகிறார். கதிரவனுடைய ஒளி போல அவருடைய முகம் பிரகாசித்தது என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. இந்த சமயத்தில் ஆண்டவருடைய இறைவாக்கியர்களான மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடினார்கள் என்றும், தந்தையாம் கடவுளுடைய குரல் ஒளி, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒலித்ததாகவும் விவிலியம் சுட்டிக்காட்டுகிறது. ஆண்டவருடைய இந்த உருமாற்ற நிகழ்வானது இயேசு மனிதர் அல்ல, இறைத்தன்மையோடு பிறந்தவர், அவர் இறைவனாயிருந்து மனிதருடைய பாவங்களை நீக்க மனிதராய் அவதரித்தார் என்பதற்கு சாட்சியாய் விளங்குகின்றது. திருத்தந்தை 3ஆம் கலிஸ்துஸ் அவர்கள் இந்த பெருவிழாவை 1456ஆம் ஆண்டிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடுமாறு திருச்சபைக்கு அறிவுறுத்தினார்.